அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவதற்கு 95% வாய்ப்புகள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி வீட்டில் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவிற்கு தேவை சசிகலா, ஓபிஎஸ் இவர்களது பங்களிப்பை விட அதிமுகவின் தொண்டர்கள் ஒருங்கிணைய வேண்டும். அவர்கள் களத்தில் மோதிக்கொண்டு இருக்கிறார்கள். இது திமுகவிற்குத்தான் ஆதாயமாக இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து கனத்த குரலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கே.பி. முனுசாமி, தங்கமணி, வேலுமணி மற்றும் இவர்கள் அனைவரும் கூறி ஒட்டுமொத்தமாக அதிமுக கடந்த 11 தேர்தல்களிலும் தோல்வியடைந்திருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து தற்பொழுது நடைபெற்ற மக்களவை தேர்தல் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் அதிமுக 40 தொகுதிகளிலும் தோல்வியடைந்துள்ளது. அதிமுகவிற்கு தேவை பக்கபலமாக இருக்கக்கூடியது அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் தான். அவர்கள் பிரிந்து இருப்பது தான் தற்பொழுது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவும் கேள்விக்குறியாகவும் மாறியிருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெள்ளத் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியிருக்கிறார். நீங்கள் உங்களது சுயநலத்திற்காக, அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எப்படி அதிமுகவில் இணையலாம் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தனிப்பட்ட இருவரோ அல்லது நான்கு நபர்களோ எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக கிடையாது. ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள் என்றால், ஒரு தொகுதியில் செல்கிறார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் மட்டும்தான் அதில் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களோ, சசிகலாவின் ஆதரவாளர்களோ, டிடிவி தினகரின் ஆதரவாளர்களோ இதில் கலந்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக திமுக கூட்டத்தை விட அதிமுகவின் கூட்டங்கள் குறைவாக காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்று ஆலோசனை செய்த பொழுதுதான் தெரிய வருகிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவால் இது சாத்தியமாகும். இல்லை என்றால் இவர்களுக்குள்ளேயே, தொண்டர்களுக்குள்ளேயே நாங்கள் சசிகலா, நாங்கள் ஓபிஎஸ், நாங்கள் எடப்பாடி ஆதரவாளர்கள் என்று பிரிந்து கிடப்பதன் மூலமாக வன்மத்தை ஏற்படுத்துகிறது. இது ஓட்டுக்களை சிதறவிடுகிறது என்றும் தெள்ளத் தெளிவாக செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். இப்பேற்பட்ட முடிவுகளை எடுத்துள்ள செங்கோட்டையன் அவர்கள் ஒரே முடிவாக கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறிவிட்டார். அதிமுக இணைய வேண்டும், பன்னீர்செல்வம் அதிமுகவில் மீண்டும் வர வேண்டும். இது தனிப்பட்ட விருப்பம் அல்ல, அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று கூறியுள்ள செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு சரிதானா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.